சிங்கர்ஸ் வெல்கம் டு டிராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் டிராமா பார்க்க போறோம். இந்த சீரிஸோட கான்செப்ட் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா, ஹீரோ கோடு விட்டு கோடு புகுறவங்க, அதாவது ஒருத்தவங்களோட உடம்புல இருப்பாங்க. அந்த உடம்பு இறந்து போனதுக்கு அப்புறமா அடுத்த உடம்புக்கு டிராவல் பண்ணி போய் அங்க உயிர் வாழ்வாங்க. அந்த உடம்பு இறந்ததுக்கு அப்புறமா அடுத்த உடம்புக்கு போவாங்க. இந்த மாதிரி கோடு விட்டு கோடு பாஞ்சு பாஞ்சு வருஷ கணக்கா காலங்களா 100,000 வருஷங்களா உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் நம்மளோட ஹீரோ. அப்படி டிராவல் பண்ணி வரும்போது நீங்க அப்படின்ற ஒரு பையனோட உடம்புக்குள்ளாடி போகிறாங்க. அந்த பையன் லைஃபே ரொம்ப கேவலமா வாழ்ந்திருக்கான். அவனோட ஃபேமிலில ஒருத்தர் கூட மதிக்க மாட்டாங்க. அது என்ன நல்ல விதமா அவங்க அப்பா சின்ன வயசுல அவனுக்கு இனி ஒரு ஃபேமிலி கூட என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறமா அவன் ஒண்ணுக்கும் உதவாதவன் அப்படின்றதுனால எல்லாரும் பொண்ணதனே கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வருவாங்க. ஆனா இவங்க அப்பா இவனை கல்யாணம் பண்ணி அங்க அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோ நீங்கோட உடம்புக்குள்ளாடி புகழ்றாங்க. சோ இந்த உடம்ப வச்சுட்டு ஒண்ணுக்கும் உதவாக்கற அப்படின்ற நேம வாங்கின ஹீரோ எப்படி அவங்களோட திறமைகளை வெளியில காமிச்சு அவங்களோட லவ்வ கண்டுபிடிக்கிறாங்க, பிசினஸ்ல எப்படி நல்ல பேர் வாங்குறாங்க. நீங்க எல்லாருமே கேவலமா நினைச்சிட்டு இருப்பாங்க, ஆனா இந்த உலகத்துல இவன மாதிரி ஒரு பிசினஸ்மேன் கிடையாது அப்படின்னு பேர் எப்படி வாங்குறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய காமெடி எல்லாம் கலந்து இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். சீரிஸோட ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா ஒரு பையன் கடாயை போட்டு நல்லா கிண்டி வேலை செஞ்சுட்டு இருக்கான். இவங்க தான் நம்ம ஹீரோ நிங், அதாவது நம்ம ஹீரோ நீங்கோட உடம்புக்குள்ள புகுந்திருக்காங்கல்ல, அவங்க தான். ஹீரோ சொல்றாங்க எல்லாரும் கவனமா வேலை செய்யுங்க, இத்தனை % சூட்ல மட்டும்தான் இந்த இலைய வேக வைக்கணும் அப்படின்னு நிறைய இலைகளை வேக வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல அவங்களோட அசிஸ்டன்ட் இருந்துட்டு மக்கள் எல்லாருமே நீங்க ரொம்ப காசு தண்ணி மாதிரி செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அதை நிரூபிக்கிற விதமா கல்யாணம் பண்ணி போகக்கூடிய முந்தின நாள் நிறைய இலைகளை வாங்கிட்டு வந்து இப்படி வறுத்துட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் எங்க போய் சொல்றதுன்னு எனக்கு தெரியலன்னு ஹீரோவும் உனக்கு இதோட அருமை தெரியல, ஒரு தடவை என்னோட ப்ராடக்ட் வெளியில வந்துடுச்சுன்னு வச்சுக்கோயே அதுக்கப்புறமா இந்த உலகத்திலே என்ன மாதிரி ஒரு புத்திசாலி கிடையாது அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க பாரு. சரி ஒழுங்கா எல்லா வேலையும் முடிங்க அப்படின்னு வெளியில போயிட்டாங்க. அப்பதான் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க, நான் கூடு விட்டு கூடு நிறைய பேரோட உடம்புக்குள்ளாடி புகுந்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு பையனோட உடம்புக்குள்ள வந்து போகுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. ஊருக்கும் உதவாத பையன், குடும்பத்துக்கும் உதவாத பையன், இந்த மாதிரி ஒரு பையனோட உடம்புல நான் வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. பரவாயில்ல வந்தாச்சு, இதுக்கப்புறமா என்ன பண்ண முடியும், வாழ்ந்து தானே ஆகணும். அது மட்டும் இல்லாம நாளைக்கு ஒரு வீட்டுக்கு மருமகனா வர போகணும். அந்த வீட்டுக்கு போயிட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல, நான் யாரு அப்படின்றத எல்லாருக்கும் புரிய வைக்கணும் இல்ல. இந்த டைனாசிட்டில நான் தான் பெரிய ஆள் அப்படின்றத எப்படி நிரூபிக்கிறேன்றத பாருங்கன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுக்குறாங்க. இப்ப அடுத்த நாளே அவங்களோட மாமியார் வீட்டுக்கு போயாச்சு. வீட்டு கதவை திறக்கல, அதுக்குள்ளாடி வெளியில ஊர் மக்கள் எல்லாரும் வந்து நிட்டு ஒண்ணுக்கும் உதவாதவன், உனக்கு வெக்கமாவே இல்லையா, எல்லாரும் பொண்ணுங்களை தான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க, நீ என்ன பையன் கல்யாணம் பண்ணி வந்திருக்க, உனக்கெல்லாம் வெக்கம் சூடு சொரணம் ஒண்ணு கிடையாதா, சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிடுற அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா திட்டி விட்டுறாங்க. ஹீரோவும் நீங்க எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க, எனக்கும் ஜூயாக்கும் கல்யாணம் ஆல்ரெடி முடிஞ்சாச்சு, பாருங்க எங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆன இந்த பத்திரம் கூட என்கிட்ட இருக்கு அப்படின்னு எவிடன்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் எவிடன்ஸ் எல்லாரும் இருந்தாலும் உனக்கு வெக்கம் இல்லையாடா, மாமியார் வீட்டுல வாழறதுக்காக வந்திருக்க அப்படின்னு திட்டுறாங்களா. ஹீரோ அதையுமே கண்டுக்காம கதவை ஓபன் பண்ணுங்க நான் நீங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே கதவை ஓபன் பண்றாங்க. மக்கள் எல்லாருமே என்ன இங்க டெக்கரேஷனே இல்ல, நாங்களும் கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா கதவை திறந்து இவனை உள்ள விடுறாங்களே, ஒருவேளை இவனை அவங்க மருமகனை அக்செப்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ள நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா போய் பார்த்தா வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பெரியவங்களுமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க, பொண்ணு கூட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவுக்கு பொண்ணு யாருன்னு தெரியாது. நீங்க எல்லாரும் என்ன வரவேற்கிறதுக்காகவா உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு கேக்குறதுக்கு ஒருத்தரும் வாயை திறந்து பேசவே இல்லையே, அசைய கூட செய்யல. ஹீரோவுக்கு என்னடா பேசுறதுன்னு இருக்கு. அதனால இதுல என்னோட ஒய்ஃப் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டோடனே வாய மூடா, எப்படி நீ உள்ள வந்து ஒய்ஃப்னு கேட்கலாம், உனக்கு கதவை திறந்து உள்ள விட்டதே பெரிய விஷயம்ன்றாங்க. ஹீரோவும் அப்படின்னா நீங்க இந்த என்கேஜ்மென்ட் பிரேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களான்னு கேக்குறதுக்கு ஆமாடா உன்னை உள்ள விட்டதே பெரிய விஷயம், அது மட்டும் இல்லாம ஒண்ணுக்கும் உதவா கரையெல்லாம் என்னோட பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் அப்படியா ரொம்ப நல்லது, நீங்க பழைய காலத்துல என் அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்தீங்க, எங்க அப்பா கிட்ட இருந்து நீங்க கடன் வாங்கிருந்தீங்க, அதனாலதான் என்ன மருமகனா அக்செப்ட் பண்ணதுக்கு ரெடியா இருந்தீங்க, இப்ப நீங்க அதை வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா நான் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கேன்னு. உடனே ஜூயானோட அம்மாவும் ஒரு நிமிஷம் இல்ல, நாங்க ஒண்ணு இந்த என்கேஜ்மென்ட் பிரேக்கப் பண்ண மாதிரி இருக்க கூடாது, ஏன்னா எங்களோட ஃபேமிலி ஒரு நல்ல ஃபேமிலி, நாங்க ஒரு நல்ல நேம் வாங்கி வச்சிருக்கோம், சோ நாங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்தல அப்படின்னு வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா எங்களை அசிங்கமா பேசுவாங்க, அதனால உள்ள வந்த நீ தான் எனக்கு இந்த வீடு பிடிக்கல அப்படின்னு பிரேக்கப் பண்ணிட்டு போன மாதிரி போகணும், நாங்க வேண்டாம்னு சொன்ன மாதிரி இருக்க கூடாது, நீ தான் இந்த என்கேஜ்மென்ட் வேண்டாம்னு சொல்லிட்டு போன மாதிரி இருக்கணும்னு. ஹீரோவும் உங்க எல்லாருக்கும் மனசாட்சியே கிடையாது, என் அப்பா நீங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது காசு கொடுத்தாங்க, ஆனா நீங்க பிளேம் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க,
மாட்டீங்க, நான் அக்செப்ட் பண்ணிட்டு போணுமான்னு கேட்டோடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு கோவம் வந்துருச்சு. கையில கொஞ்சம் காசு வச்சிருக்கான், அதை சுருட்டி ஹீரோ மேல எரிஞ்சிட்டு, இது 1000 வெள்ளி காசுகளை நான் உனக்கு எழுதி வைக்கிறேன்டா, இதை எடுத்துட்டு போ. உன் அப்பா இவங்களோட ஃபேமிலிக்கு 500 வெள்ளி காசுகள் தான் கொடுத்தாங்க, ஆனா நான் உனக்கு 2 மடங்கா கொடுக்குறேன், அதனால வாயை மூடிட்டு இருந்து கிளம்புன்றாங்க. ஹீரோவும் நீ யாரா அப்படின்னு கேக்குறதுக்கு ஜூயாவோட அம்மா வந்துட்டாங்க. அவருதான் மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவென்யூவோட சொந்தக்காரங்க, வெய் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவங்கள தான் நாங்க ஜூயாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோன்னு ஹீரோவும் ஓ அப்படியே அப்படின்னு கேட்டுட்டு இருந்த உடனே ஜூயா எழுந்திருச்சுட்றா. இவளதான் ஹீரோவுக்கு பொண்ணு பார்த்து வச்சிருக்க கூடியது. அம்மா நீங்க என் லைஃபே நாசம் பண்ணிட்டீங்க, சின்ன வயசுல காசுக்காக என்ன இந்த மாதிரி ஒண்ணுக்கும் உதவாத ஒரு உதவாக்கரைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, பாருங்க இப்ப அவன் வந்து எவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்களா. ஹீரோவும் பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கா இவளும் அப்படின்னு கமெண்ட் பண்றாங்க. வெய்க்கு கோவம் வந்துருச்சு. அதை எப்படிடா நீ அவளை கமெண்ட் பண்ணலான்னு ஹீரோவும் அவ ஏன் பொண்டாட்டி, நான் அவளை கமெண்ட் பண்றேன், உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே ஜூயாவோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கொஞ்சம் அமைதியா இருங்க வை, நான் இவனை பாத்துக்கிறேன், எப்படி இவனை இங்க இருந்து துரத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு டஸ்டியான ரூம்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இங்கதான் நீ தங்கணும், இது கிச்சன், உன்ன மாதிரி ஆளுக்கு இதுதான் செட் ஆகும்னு ஹீரோ வேற வழி இல்லாம பல்ல கடிச்சிட்டு அங்கேயே உட்கார்ந்து அவங்களோட ப்ராடக்ட்டை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு காலையில மட்டும் விடியட்டும், நான் யாரு அப்படின்றத உங்க எல்லாருக்குமே காட்டுறேன். அது மட்டும் இல்லாம இந்த நிங்கோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் இல்ல அப்படின்னா நான் இந்த ஜூ ஃபேமிலிக்கு கீழே வந்து இவ்வளவு கஷ்டப்படவே மாட்டேன் அப்படின்னு நான் இப்போ ஒரு உடம்புக்குள்ளாடி இருக்காங்கல்ல நீங்க, இவங்களோட அப்பாவை பத்தி காமிக்கிறாங்க. நீங்கோட அப்பா ரொம்ப நல்லவங்க, எப்பவுமே நீங்க ரொம்ப பாசமா பாப்பாங்க. ஊர் உலகத்துல எல்லாருமே நீங்க காசு எல்லாத்தையும் நாசம் பண்றான் அப்படின்னு சொன்னா கூட அவங்க அப்பா உனக்கு என்ன வேணுமோ நான் உனக்கு கொடுக்க ரெடியா இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணத்துக்கு எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நீ தான் அங்க போய் இருக்கணும், இங்க இருக்க கூடாது, நம்ம அந்த பொண்ணைங்க கூட்டிட்டு வந்தோம்னா நம்மளால வாழ வைக்கவே முடியாது, நம்ம கிட்ட காசும் கிடையாது, எல்லா காசையும் இழந்துட்டோம், சோ நீ தான் அங்க போய் வாழணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஹீரோ கேட்டிருப்பாங்க, எனக்கு 3 நாள் மட்டும் டைம் கொடுங்க, 3 நாள் கழிச்சு நான் கல்யாணம் பண்ணிட்டு போறேன், அதுக்குள்ளாடி எனக்கு ஒரு 500 சில்வர் காயின்ஸ் மட்டும் கொடுங்க, அதை வச்சு நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னு. உடனே வேலைக்காரங்களும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நம்ம எவ்வளவு காசு கொடுத்தாலும் இவன் கரியாக தான் செய்வான், ஆல்ரெடி பாதி சொத்தை அழிச்சதே இவன் தான், அதனால இவன் கேட்கிற காசெல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் நீங்கோட அப்பா பரவாயில்ல, ஏன் பையனுக்கு கொடுக்காம நான் வேற யாருக்கு கொடுக்க போறேன், இந்த கைத்தடியில இருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்கே இது கோல்டால செஞ்சிருக்காங்க, இதை வித்து எவ்வளவு காசு வருதோ அவ்வளவு காசை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நம்பி காசை கொடுத்திருப்பாங்களா. அதனாலதான் ஜூ ஃபேமிலி எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, இது வரைக்கும் நான் ஒரு அனாதையாவே இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன், ஃபர்ஸ்டா என்னையும் மதிச்சு என் மேல பாசத்தை கொட்டி தீக்கக்கூடிய ஒரு அப்பாவை பார்த்திருக்கேன், இந்த மாதிரி ஒரு அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு உதவாக்கற பையன் இருக்க கூடாது, சோ அவங்க அப்பாவுக்கு நல்ல நேம வாங்கி கொடுக்கற மாதிரி நான் ஒரு வேலையை பார்க்க போறேன் அப்படின்னு அதுக்காகவே வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ப்ராடக்ட்டை தயாரிச்சிட்டாங்க. இந்த ப்ராடக்ட்டை வச்சுட்டு இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்கன்னு அடுத்த நாளே ஒரு கடையை போடுறாங்க. எல்லாருக்குமே கூவி கூவி விற்கிறாங்க. இது வரைக்கும் நீங்க டீ குடிச்சிருப்பீங்க, ஆனா மில்க் டீ குடிச்சிருக்கீங்களா, இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை நீங்க குடிச்சே பார்த்திருக்க மாட்டீங்க, நான் ஃப்ரீயா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன், ஃப்ரீ சாம்பிள், யார் யாருக்கு வேணுமோ வந்து குடிங்க அப்படின்றாங்க. உடனே எல்லாரும் போயிட்டு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஆப்போசிட்ல ஒரு ஹோட்டல்ல டாப் ஃப்ளோர்ல நின்னு ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட அசிஸ்டன்டும் மகாராணி இது எல்லாத்தையுமே பார்த்து அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களா. மகாராணி திரும்பி பார்த்து என்ன மகாராணின்னு வெளியில வச்சுலாம் கூப்பிடாது அப்படின்னு எத்தனை தடவை உனக்கு சொல்றதுன்னு கேட்ட உடனே யங் லேடி அப்படின்னு மாத்துறாங்க. ஆக்சுவலி இவங்களோட நேம் ஜியாங், இவங்க தான் நம்ம ஹீரோயின். ஹீரோயின் சொல்றாங்க இவனோட பிசினஸ் புதுசா ஆரம்பிச்சிருக்கான்ல, ஃப்ரீ சாம்பிள் வேற கொடுக்கறானாமே, கொடுக்கட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்மளும் பார்க்கலாம், அவன் கிட்ட இருந்த மில்க் டீ கொஞ்சம் நம்மளுக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு வாங்கிட்டு வர சொல்றாங்க. அதை கொண்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. ராணி குடிச்சு பார்த்துட்டு இது மாதிரி ஒரு ஃபிளேவரை நான் குடிச்சு பார்த்ததே கிடையாது, செம்மையா இருக்குன்னு ஹீரோயினும் எனக்கு தெரியும் அம்மா, இது ரொம்ப நல்லா இருக்குல்ல, புதுசா ஒருத்தன் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான் டீ ஹவுஸ் அப்படின்னு, என்னோட பிசினஸ்ல அதையும் நான் சேர்த்துக்கலான்னு இருக்கேன்னு ஹீரோயினோட அம்மாவும் ஆமா புதுசா ஏதாவது பிசினஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோயே கண்டிப்பா இது எல்லா இடமுமே போகும், ரொம்ப நல்லா இருக்கு இதோட டேஸ்ட் அப்படின்னு நல்லா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, புதுசா ஏதாவது ஒரு பிசினஸ் வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா எனக்கு சொந்தமானதா மாறியே ஆகணும், நான் போயிட்டு அதை எனக்கு எப்படி சொந்தமாக்குறேன் அப்படின்றத பார்க்கலாம்னு முடிவு பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கெல்லாம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்கும்ல, அதே மாதிரியே பழைய காலத்துல ஒண்ணு கொடுக்குறாங்க. நீங்க 2 பாட்டில் வாங்குனீங்கன்னா ஒரு பாட்டில நான் பாதி விலைக்கு கொடுப்பேன், சோ 1.5 பாட்டிலுக்கான காசு கொடுத்து நீங்க 2 பாட்டில் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்களா. எல்லாரும் எனக்கு கொடுங்க அப்படின்னு மாறி மாறி சண்டை போட்டு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. பிசினஸ் செமையா போயிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயினோட அசிஸ்டன்ட்
அசிஸ்டன்ட் வந்துட்டு உங்களை எங்களோட லேடி கூப்பிட்டு விட்டாங்கன்னு ஹீரோவும் யார் உங்க லேடின்னு கேக்குறதுக்கு வா வந்து பார்த்தாதானே தெரியும் அப்படின்னு ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. இப்போ ஒரு ஹோட்டலுக்குள்ளாடி தான் ஹீரோ போறாங்களா. ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோவும் இவ ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ ஹீரோயும் வாங்க வந்து உட்காருங்கன்னு. ஹீரோவும் இது ஒரு பிரைவேட் ரூம் ஹோட்டல்ல உள்ளது, இந்த ஹோட்டலுக்குள்ளாடி யாரையுமே வெளியில உள்ள ஆட்களை உள்ள விட மாட்டாங்களே காசு கொடுக்காம, நீங்க எப்படி என்ன உள்ள வர வச்சீங்கன்னு கேக்குறதுக்கு இந்த ஹோட்டலே இவங்களோட தான் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றாங்களா. ஹீரோவும் அப்படின்னா இவங்க பணக்காரியா அப்படின்னு யோசிச்சுட்டு சரி சரி என்ன எதுக்காக கூப்பிட்டு விட்டீங்கன்னு கேக்குறதுக்கு உங்களோட கடை ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஹீரோவும் ஆமா என்னோட கடையில 4 விதமான மில்க் டீ நான் விற்கிறேன், அது மட்டும் இல்லாம எல்லாத்தோட பிளேவருமே ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனதுன்னு. ஹீரோயினும் எனக்கு தெரியும் அதனாலதான் அந்த பிசினஸ் நான் வாங்கலாம்னு நினைக்கிறேன்னு ஹீரோவும் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. அடி பாவி, இவளோட ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல நான் கடை போட்டிருக்கேன் அப்படின்னு என்னோட கடையை வாங்க நினைக்கிறாளா, நீ கேக்குறதுக்கெல்லாம் என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு அங்க இருந்து போக பாக்குறாங்க. உடனே அசிஸ்டன்ட் காசு காமிக்கிறாங்க. 5000 வெள்ளி காசுகளை நான் உனே கொடுக்கறேன்னு. ஹீரோவும் 5000 வெள்ளி காசுகளா, இதை சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு நிறைய நாள் ஆகுமே, அது மட்டும் இல்லாம இந்த காசை வச்சு நான் நிறைய பிரான்ச் ஓபன் பண்ணிடலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் நீ உன்னோட பிசினஸ் மொத்தமாலாம் என்கிட்ட கொடுக்காத, நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் கூட பார்ட்னர் ஆகணும் தான் நினைக்கிறேன், நீ சேல்ஸ் பண்ணுவல்ல அதுல இருந்து ஒரு 70% மட்டும் எனக்கு கொடுத்துறேன்னு. ஹீரோவும் 70%லாம் கொடுக்க முடியாது, நான் தான் கஷ்டப்பட்டு அங்க வேலை செஞ்சு விக்கிறேன், நீங்க சும்மா இருந்துட்டு என்னோட ஷேர்ல இருந்து காசு நிறைய வாங்குவியான்னு. ஹீரோயினும் நான் தானே உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காசு கொடுக்குறேன், இந்த காசை வச்சு அந்த டீ ஷாப்பை இன்னும் அழகுபடுத்த, நிறைய பேர் வந்து உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி பண்ணு, இன்டீரியரை ஜாஸ்தி பண்ணு, இதுக்கெல்லாம் காசு இருந்தா தானே நிறைய பேர் வந்து குடிப்பாங்க, அப்படின்னா அதுக்கு நீ எனக்கு காசு கொடுக்க வேண்டாமான்னு. ஹீரோவும் இல்ல முடியாது, 30% நான் ஒத்துக்கிறேன்றாங்க. ஹீரோயினும் 70% இதை விட கம்மியாலாம் என்னால ஒத்துக்க முடியாது அப்படின்னு 2 பேருமே பிசினஸ்க்கு சண்டை போட்டு பேசிட்டு இருக்காங்க. அசிஸ்டனும் ஐயோ இவங்க ஒரு இளவரசி, ஒரு நாட்டோட இளவரசி அப்படின்றதையே மறந்துட்டு பிசினஸ் அப்படின்ன உடனே இறங்கி சண்டை போடுறாங்களேன்னு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் முடியாது, 30%க்கு கீழே நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு. ஹீரோயினும் சரி 60%ன்றாங்க. ஹீரோவும் ஃபர்ஸ்ட் என்னோட மில்க் டீயை நீ இது வரைக்கும் குடிச்சு பாத்திருக்கியா, இந்த குடிச்சு பாரு அதுக்கப்புறமா பேசு அப்படின்னு கொடுக்குறாங்க. ஹீரோயின் அதை குடிச்சு பார்த்த உடனே 50% அப்படின்றாங்களா. ஹீரோவும் முடியவே முடியாது, 30%க்கு மேல ஒரு நயா பைசா கூட உனக்கு நான் ப்ராஃபிட்ல கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்களா. ஹீரோயினும் வேற வழி இல்லாம சரி ஆனா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, உன்னோட கடைக்கு வந்து யாராச்சும் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா என்னோட நேம சொல்லு, ஏன்னா நான் இன்வெஸ்ட் பண்ற எந்த ஒரு பிசினஸ்மே நாசமாக கூடாது, எதுலயுமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதனால உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னோட நேம சொல்லணும்னு. ஹீரோவும் உன்னோட நேம சொல்லணும் அப்படின்னா நீ பெரிய ஆளோ அப்படின்னு கேட்க ஹீரோயினும் எனக்கு ஒரு பெரிய ஆளை தெரியும் அதனாலதான் அப்படின்னு ஹீரோயின் தன்னோட ஐடென்டிட்டியை மறைக்கிறாங்க எல்லார்கிட்ட இருந்துமே. சோ இவங்க 2 பேரும் டீலிங்க்கு வந்துட்டாங்களா. ஹீரோ டக்குன்னு ஹீரோயினோட கையை பிடிக்க போறாங்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்ல. ஹீரோயினுக்கு கோவம் வந்துடும், அசிஸ்டன்ட் வாள் எடுத்து நீட்டுறாங்க, உனக்கு எவ்வளவு தைரியம்டா ஏன் கையை பிடிக்கிறேன்னு. ஹீரோவும் என்ன பழைய காலத்துல கையை கூட பிடிக்க கூடாதா, இது பிசினஸ் மேன் பண்ணக்கூடிய ஹேண்ட் ஷேக்மா அப்படின்றாங்க. ஹீரோயினும் எந்த ஷேக்கும் என்ன பார்த்து நீ பண்ணக்கூடாதுன்னு. ஹீரோவும் அட கடவுளே அப்படின்னு விடுறாங்க. சோ கடைசியா நம்ம ஹீரோ நான் ஒண்ணுக்கு உதவாதவன் கிடையாது, நான் ஒரு நல்ல பிசினஸ் மேன் அப்படின்னு காட்டுறதுக்காக எல்லா முயற்சிகளையுமே பண்றாங்க. நம்ம ஹீரோயினுமே இளவரசி அப்படின்ற விஷயத்தை மறைச்சிட்டு ஹீரோ கூட பிசினஸ் பார்ட்னரா இருக்கிறேன்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ ஜூயரோட நிலைமை என்ன ஆகும், ஹீரோ அவங்கள தானே கல்யாணம் பண்ணணும், சோ அது எப்படி மாறும் அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சீரிஸ் ரொம்பவே ஜாலியா இருக்கும், சோ ஜாலியான ஒரு சீரிஸா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.